நேத்து கணக்கு 350. ஒரு சைனா டீ போடுப்பா. அதாவது சாவா டீ போடுங்க. லைட்டா ஒரு டீ கொடுங்க. சரி. மீடியமா டீ போடுங்க. ஏப்பா 4 பேர் ஒரே ஃபேக்டரியில தானே வேலை செய்றீங்க, ஒரே மாதிரி டீ குடிக்க மாட்டீங்களா? அது எப்படி உங்க வாய் ஏன் வாய் ஒண்ணா? இல்லப்பா தனித்தனி தான். டேய் சிங்கிள் டீலயே உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லையே, அப்புறம் எப்படா அந்த நாடு முன்னேறும்? ஏப்பா கடைக்கு ஓனர் யாரு? ஏன் நீ கொஞ்ச நேரம் ஓனரா இருக்கீங்க? டேய் இந்த நக்கல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்ன சொல்ற? அட ஒரே நூலா இருக்கு. நீ குடுக்குற 50 காசுக்கு நூல் வராம ஜட்டி பனியன் நாயுடுகால் பாடி எல்லாமா வரும். போடா. இந்த கடையில வடையை தர வேற ஒண்ணு இருக்காதுப்பா. ஏன்பா யாருப்பா இங்க கேண்டீன் முதலாளி? டேய் என்ன கிண்டல் பண்றீங்களா? யார் வந்தாலும் எவன் முதலாளி கேக்குறீங்க? என்ன பார்த்தா கிளீனர் மாதிரியா தெரியுது? டேய் நீ ஏதோ முதலாளின்னு சொல்லி வச்சியடா? ஐயோ அண்ணே சத்தியமா அப்படி சொல்லல. எப்படி அவன் கேக்குறான்? டேய் இந்த கடைக்கு நான் தான் ஓனர். இங்க வர லாப நஷ்டம் எல்லாம் எனக்கு தான். இங்க எது நடந்தாலும் நான் தான் பொறுப்பு. அப்ப வா. ஏன் என்ன அடிச்ச? இவன் உன் வேலைக்காரன் தானே? ஆமா. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணா? அம்மா உள்ள வாமா. இவ தான் என் பொண்ணு. காலையில பால் வாங்க வந்தப்ப இவகிட்ட என்ன கேட்டான் தெரியுமா? என்ன கேட்டான்? பால் நீ கறப்பியா இல்ல உங்க அப்பா கறப்பாரான்னு கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன் எங்க அப்பா இல்லாத நேரத்துல நான் தான் கறப்பேன்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு மாட்டுக்கு திடீர்னு பேச்சு வந்துருச்சுன்னா அது என்ன பேசும் தெரியுமான்னு கேட்டுட்டு சொன்னாரு. சீ வெக்கமா இருக்கு. பாரியா என் பொண்ணுக்கு பால் உணர்ச்சியை தூண்டுறாயா இவன். அதுக்கு ஏன் என்ன அடிச்ச? முதலாளி ஒழுங்கா இருந்தா தொழிலாளி இப்படி எல்லாம் செய்வானா? ஐயோ அவனை ஒழுங்கா அடிச்சு வளர்த்திருந்தீன்னா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருப்பானா? இனிமையாவது அவனை ஒழுங்கா இருக்க சொல்லு. வாமா போலாம். போயா ஊர்ல நடந்து போச்சா? சரியான ஆளு. தம்பி 1 மினிட் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். வா. போங்க 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 எல்லாம் போங்க எல்லாம் போங்க. அன்னைக்கு ஜாதி சண்டை இழுத்துட்டு அடி வாங்க வச்ச, இன்னைக்கு பால் உணர்ச்சி தூண்டு அடி வாங்க வைக்கிறியா? என்ன பார்த்தா உனக்கு இடிச்சு வாங்கினா இடிச்சு வாங்கினா உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். அது ஒரு மாசத்துக்கு முன்னாடி போட்ட உடனே அதனால அடிக்காதீங்க. உனக்கு ஸ்பெஷலா வடை போட்டு அடிக்கணும். வா ஐயோ வாய்க்க வாடா வாய்க்க. அண்ணே வாடா நிறுத்துங்கண்ணே. சத்தியமா இனிமே உங்ககிட்ட அடி வாங்க மாட்டேன். இன்னைக்கு நான் உனக்கு ஒரு ஷாக் நியூஸ் கொடுக்க போறேன். என்னன்னு பாக்குறியா? இன்னைக்கு உன் கல்யாணத்துல எல்லார் முன்னாடியும் எனக்கும் உங்க அண்ணனுக்கும் கல்யாணம்னு சத்தம் போட்டு சொல்லிட போறேன். எங்க அப்பா அசத்து போட போறாரு, உங்க அண்ணன் ஆடி போயிடுவாரு. ஏற்கனவே உங்க அப்பா எங்க அண்ணனை அசத்திட்டாரு, அவரும் ஆடிட்டாரு. துளசி நீ இன்னும் எவ்வளவு நாள் வேணாலும் எங்க அண்ணனை ஏமாத்தலாம். ஏன்னா அவர் இங்க வரமாட்டாரு. உங்க அண்ணனுக்கு வரதட்சணையா உங்க அப்பா கிட்ட யூனியன் லீடர் போஸ்டுக்கு பதிலா தங்கச்சிங்கிற உறவையே விட்டு கொடுத்துட்டாரு. துளசி மணமேடையிலே முகம் நாண சீர்வரிசை முழு சீதனமாய் கொடுத்தேனே உன்னை நானே. பாசமலர் கொடி பாரம்மா, இங்கு பாசம் வைத்த நெஞ்சம் பாரம்மா. நான் இருக்க நீரெதற்கு, யார் பிரித்தார் நம்மை மானே. நீ நடந்தால் விழுந்தானே.
உடம்புல ஒரு சின்ன காயம் கூட படாம அவங்க தப்பிச்சது பெரிய விஷயம்தான். டாக்டர், இன்னைக்கு என் பையனுக்கு கல்யாணம். இந்த நல்ல நாள்ல என் பொண்ணுக்கு இப்படி ஒரு விபத்து. எப்படியோ நல்லா இருக்காளே, அதுவே எனக்கு போதும். இந்தாங்க, நீங்க கடிச்சிட்டு அவருக்கு கொடுங்க, அவரு கடிச்சிட்டு உங்களுக்கு கொடுப்பாரு, நீங்க கடிங்க. ராஜா, இத பாருப்பா. என் மருமவ ஏழையா இருக்கலாம், ஆனா படிச்சவ. ஒரு முரடனுக்கு தங்கச்சா இருக்கலாம், ஆனா அமைதியானவ. வெளிநாட்டுல இருந்து படிச்சுட்டு வந்த உனக்கு இப்படி ஒரு பொண்ணு நான் கூட செலக்ட் பண்ணிருக்க மாட்டேன். உன் ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன். என் ஆசையை நீ நிறைவேற்ற வேணாம்? சொல்லுங்கப்பா, நான் என்ன செய்யணும்? உனக்காக வாங்கி இருக்கிற பாம்பே ஃபேக்டரி நிர்வாகம் பண்ண நீ இன்னைக்கே பாம்பேக்கு போகணும். என்னங்க இது? புது தம்பதிகளே முத மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து அனுப்பாம இந்த இருக்க பாம்பே அதுக்கு போக சொல்றீங்களே? டேய், என் மவன் அவன் சம்சாரத்தை கூப்பிட்டுட்டு பாம்பேக்கு தேனிலவுக்கு போற. அங்க பல கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு நான் வாங்கி இருக்கிற ஃபேக்டரியை நிர்வாகம் செய்யறதுக்கு அவன் மட்டும் தனியா போறான். ஐயா, இது அக்கிரமுங்க. இந்த காலத்து பசங்க படிக்கும் போதே பழக ஆரம்பிச்சாங்க. தேனை நிலவை திருட்டுத்தனமா முடிச்சுட்டு தான் கல்யாணத்தை பத்தியே பேசுறாங்க. நீங்க என்னடான்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சேர்க்க வேண்டிய தேனை நிலவை பிரிச்சு அம்மாவா சேர்க்கிட்டீங்களே. டேய், 2 பேருக்கு சின்ன வயசு. என் மாவன் நம்ம பொண்டாட்டி பிரிஞ்சு பாம்பேல நிரந்தரமா தங்க போறான். கம்பெனியுடைய நிர்வாக பொறுப்பை ஏத்துக்கிட்டு அங்க தயார் பண்ற பொருள் எல்லாம் உலகம் பூரா வித்து எல்லாரும் பெருமைப்படுற அளவுக்கு கம்பெனி டெவலப் பண்ண போறான். அப்புறம் பொண்டாட்டியோட வாழ்நாள் பூரா சந்தோஷமா தானே இருக்க போறான். எப்பவும் பிரச்சனையா இருக்க இந்த கம்பெனி எல்லாம் வித்துட்டு என் மாவனோட போய் ஹாப்பியா செட்டில் ஆக போறேன். கரெக்ட்டுங்க. சம்சாரத்தை கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காகவே எல்லா வேலையும் சீக்கிரமாவும் சிறப்பாவும் செஞ்சு முடிப்பார். டேய், ஓ, ட்ரெஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ஒருத்தனை ஊரை விட்டு துரத்தணும்னா எவ்வளவு வேகமா வேலை செய்யறானுங்க ஐயா. மேனேஜர், ஏர்போர்ட்டுக்கு போய் தம்பியை வழி அனுப்பிச்சிட்டு வாங்க. வாங்க. ஆல் தி பெஸ்ட் மை சன். சீக்கிரமா நல்ல செய்தி வரணும். டெஃபினெட்லி டாட். பாம்பே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பழத்தை சாப்பிடுங்க. துளசி, உங்க அப்பாவோட லட்சியத்தை முடிச்சிட்டேன்னு நீங்க சொல்ல போற செய்தியை கேட்க நானும் காத்துட்டு இருப்பேன். விளையாட்டுங்கிறது எங்களுக்கு படிக்கிற காலத்தோட போயிடுச்சு. ஆனா உங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையை விளையாட்டாயிடுச்சு. உங்களுக்கு பொழுது போலன்னா செலவு பண்ணி உலகம் போல சுத்திட்டு வாங்க. எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க பின்னாடி காதல் அலையாதீங்க. என்னாச்சு? என் தங்கச்சி மருமகள் ஆக்கி உங்க அப்பா என்ன ஒதுக்கிட்டாரு. நீ என்ன காதலிக்கமா நடிச்சு எப்படி பழி வாங்க போறியோ தெரியல. மொத்தத்துல முதலாளி குடும்பமே இந்த கூலியை பழி வாங்க புறப்பட்டீங்களா? தெரியும், நீ என் முதலாளி பொண்ணுன்னு தெரியும். உனக்கு ஆபத்துன்னு கேள்விப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடி வந்த பிறகுதான் எனக்கு வரப்போற ஆபத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அப்பா தான் உங்க முதலாளிங்கிறத நான் உங்ககிட்ட மறைச்சதுக்கு காரணம் உங்க மனசுல இடம் பிடிக்கத்தானே தவிர பழி வாங்க இல்ல. தங்கச்சிங்கிற உறவை பிரிக்கணும்னு எங்க அப்பா நினைச்சாரு. ஆனா உங்க மனைவிங்கிற உறவோட எங்க அப்பா முன்னால நிக்கணும்னு தான் இப்ப நான் உங்க முன்னால நிக்கிறேன். ஒரு கோடீஸ்வரம் வீட்டுல ஏழை மருமகளாகலாம், ஆனா மருமகனாக முடியாது. சொத்து எங்க அப்பா சம்பாதிச்சது, எனக்கு அது சொந்தம் இல்ல. காரு, பங்களா இதெல்லாம் நான் நினைவு தெரிஞ்ச நாளேன்னு பாத்துட்டு இருக்கேனே தவிர அதுக்கெல்லாம் நான் எப்பவுமே ஆசைப்பட்டதில்ல. மொத்தத்துல எங்க அப்பா பேரை பயன்படுத்தாம எளிமையா வாழணும்னு நினைக்கிறவனா? நீ இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா நீ போட்டிருக்க துணியும் நகையும் உங்க அப்பா பேரை சொல்லுமே தவிர உன் பேரை சொல்லாது. உன் உடை அலங்காரத்துக்கு தேவைப்படுறவங்க அப்பா உன் பேச்சு அலங்காரத்துக்கு தேவையில்ல. உன்ன மாதிரி ஆளுங்க இன்னும் எத்தனை நாளைக்கு அப்படி பேசி ஊரை ஏமாத்த போறீங்க? நீ குடிச்ச பால்ல இருந்து படிச்ச படிப்பு வரைக்கும் உங்க அப்பா பணத்துல அனுபவிச்சுட்டு டைலாக் அடிக்கிற. இது வரைக்கும் நான் பேச்சுலதான் எளிமையா இருந்தேங்கிறத ரொம்ப அழகா புரிய வச்சுட்டீங்க. நான் வாழ்க்கை பூரா எளிமையா இருக்கணும்னு தான் உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறேன். அப்படி நான் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு 200 ரூபாய் பணம் கொடுங்க. இனிமே என் உடம்புல உடை, அலங்காரம் எல்லாமே உங்க பேர் தான் சொல்லணும். அப்படி உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா நான் செத்ததுக்கு அப்புறம் உங்க கையால எனக்கு கொள்ளி வச்சிருங்க. அப்பா, இனிமே உங்களால அவனை அடிக்கவே முடியாது. டேய்,
பாவம் உங்க அடிக்கு பயந்துட்டு அவர் இப்படி ஆயிட்டாரு. அப்படி என்ன ஆயிட்டான் அவன்? போய் பாரு. சாமியே சரணமையப்பா. டேய்! இங்க பாருங்க, இனிமே டே போட்டு கூப்பிட கூடாது. வாங்க சாமி, இருங்க சாமி, உட்காருங்க சாமி, எந்திரிங்க சாமி, அப்படிதான் சொல்லி கூப்பிடணும். டே போட்டு கூப்பிட்டீங்க அப்புறம் ஐயப்ப கோவிச்சுக்குவாரு. எல்லாரையும் சாமி சாமின்னு கூப்பிட்டு குருவிக்காரன் சபரிமலைக்கு மாலை படவும் அவனை எல்லாரும் சாமி சாமின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை பார்த்து தான் இப்படி ஆயிட்டேன். நான் என்ன உங்களை வேணும்னா சாமி அடிக்கிறேன்? நீங்க அடி வாங்குற மாதிரி நடக்கிறீங்க சாமி, அதனால நான் உங்களை அடிக்கிறேன் சாமி. இனிமே அப்படிலாம் நடக்க மாட்டேன் சாமி. சரி சாமி, கலெக்ஷன் எடுங்க. அதெல்லாம் செலவாய் போய் சாமி. மாலை, ட்ரெஸ், அன்னதானம் இதுக்கெல்லாம் ஏது பணம்? அது என்ன சாமி, ஏன் காசு எடுத்து நீங்க அன்னதானம் பண்ணிருக்கீங்க? சாமி மாலை போட்ட உடனே 50 பிச்சைக்கார சாமிக்கு சோறு பண்ணு சாமி. ஓஹோ, பிச்சைக்கார சாமிக்கு சோறு போடுற அளவுக்கு நீங்க லட்சக்கார சாமி ஆயிட்டீங்க. அது சரி சாமி, மலைக்கு எப்ப போறீங்க? ஐயப்பன் எப்ப கூப்பிடாரோ அப்பதான் போவேன். ஐயப்ப என்ன உங்களை லெட்டர் போட்டு கூப்பிடுவாரா இல்ல எஸ்டடியில் கூப்பிடுவாரா? அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் சாமி. என்ன சாமி? குடுப்பனை. ஆமா சாமி, ஆமா சாமி. சாமியே சரணமையப்பா. என்னம்மா, என்ன இது வேஷம்? இது வேஷம் இல்ல, இனிமே இதான் எனக்கு வாழ்க்கை. யூனியன் லீடர் கர்ணாவை நான் விரும்புறேன். அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்கு மனைவி ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? என் மாவன் தங்கச்சி மேல ஆசைப்பட்டான்றதுக்காக அவளை மருமகளாக்கி இங்க கூட்டிக்கிட்டு வந்தேன். நீ அந்த கூலிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட, உனக்கு எனக்கு இருக்கிற உறவை அறுத்து எறிஞ்சிருவேன். நீங்க சம்பாதிச்ச சொத்துல இருந்து இனிமே ஒரு பைசா கூட தொடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என் புருஷன் உங்க சொத்துல பங்கு கேட்டுருவாரு நீங்க நினைச்சிடக்கூடாதுன்னுதான் இந்த வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டிருக்கேன். இதுல எனக்கும் உங்க சொத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு உங்க இஷ்டத்துக்கு எழுதிக்கங்க. அண்ணனையும் தங்கச்சியையும் பிரிச்சு நீங்க வேடிக்கை பாத்தீங்க. இப்போ அப்பாவையும் பொண்ணையும் விதி பிரிச்சிடுச்சு. மத்தவங்க துக்கத்துல சந்தோஷப்படுறவங்க நிச்சயம் அவங்க வாழ்க்கையில சோகத்தை தான் அனுபவிப்பாங்க. தொழிலாளிகளுக்காக இத்தனை வருஷம் பாசத்தோட வளர்த்த தங்கச்சியவே தியாகம் பண்ணாரே, இப்படிப்பட்ட ஒரு புருஷன் உங்க மகளுக்கு நீங்க எந்த கோடீஸ்வர வீட்டுல தேடினாலும் கிடைக்க மாட்டாரு. இந்தாங்க, நான் வர்றேன். நான் சொல்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் வர சொல்லு. நீங்க கொடுத்த படத்துல வாங்கி கட்டின புடவையோட கால்ல செருப்பு கூட இல்லாம வந்திருக்கேன். இனிமே எனக்கும் எங்க அப்பாவுக்கும் எந்தவித உறவும் இல்ல. என்ன கட்டிக்க போறவர் உங்க சொத்துல எந்த பங்கும் கேட்க மாட்டாருன்னு சொல்லி விடுதலை பத்திரத்திலையும் கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலேயும் நீங்க என்ன ஏத்துக்கலன்னா ஒரு அனாதையா நான் தெருவில் நிக்க வேண்டியதா. என்ன தம்பி யோசிக்கிற? அவ வசதிக்கு ஒன்ன இழுக்காம உன் தகுதிக்கு அவ இறங்கி வந்திருக்கா. அவளை ஏத்துக்கப்பா. எப்ப என்ன நம்பி வந்துட்டாலோ அதுக்கப்புறம் இவளுக்கு எல்லாமே நான் தான். இந்த வீட்லயோ இல்ல ஒரு கோயில்லையோ இவ கையை பிடிக்க நான் விரும்பல. லட்ச லட்சமா செலவழிச்சு இந்த கல்யாணத்தை நடத்தாட்டியும் நான் தெய்வமா மதிக்கிற ஆயிரக்கணக்கான தொழிலாளிங்க முன்னாடி பத்திரிக்கை அடிச்சு ஒரு கல்யாண மண்டபத்துல இவ கழுத்துல தாலியை கட்டி இவளை மனைவியா ஏத்துக்க போறேன். அது வரைக்கும் பொறுத்துக்கிட்டோம். அது வரைக்கும் விமலா என் வீட்டுல இருக்கட்டும். எக்ஸ்கியூஸ் மீ. எதுக்குங்க 4 டாக்டர் வர சொன்னீங்க? நல்ல டாக்டர் ஒரு டாக்டர் வர சொல்லிட கூடாது? ப்ளீஸ் ரிலாக்ஸ் சார். அங்க பாருங்க, ஒருத்த மேல நம்பிக்கை இல்லாம இன்னொருத்தன் பாக்குறான். மாமா தான் போன் பண்ண சொல்லி இவங்க 4 பேரையும் வர சொன்னார். இனிமே டெலிபோன் எல்லாம் அவர் கை கெட்ட இடத்துல வைக்காதீங்க. அத்து பரணி மேல போடுங்க. நீங்க தான் அவரோட மருமக? ஆமா. கொஞ்சம் வாங்க, தனியா பேசணும். தனியா பேசுறதுக்கு அவங்க எதுக்கு? நீங்களே பேசிக்கலாமே. ப்ளீஸ். தொழில தான் குழப்பம்னா பேச்சிலையும் குழப்பறான்டா. உங்க மாமாக்கு வந்திருக்கிற வியாதி சாதாரண வியாதி இல்லம்மா, பிளட் கேன்சர். ஐயோ! முதலாளி, ஐயா என்னாச்சு முதலாளி? அம்மா டாக்டர். நேத்துக்கு சிக்கன் இருக்கிற ரத்தத்தையில எடுத்துட்டு பிரியாணி மட்டும் தானே சாப்பிட்டாரு. அப்புறம் எப்படி ரத்த வாந்தி எடுக்கிறாரு?
இனிமே ஒரு நாளைக்கு இப்படிதான் பல தடவை இருப்பாரு, பயப்படாதீங்க. நாங்க பயந்தா மட்டும் அவர் ரத்த வாந்தி எடுக்கிற நிறுத்திட்டு போறாரா? சார் இத பாருங்க, உங்க உடம்ப நீங்க தான் பாத்துக்கணும். என்ன கண்ணாடி இல்லையா? நான் அதுக்கு சொல்லல. எதை சொல்றதுனால எங்கிட்ட வேண்டாம், அவர்கிட்ட சொல்லுங்க. இனிமே அவர் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவர் எவ்வளவு அளவு ஓய்வு எடுக்கிறாரோ அவ்வளவு அளவு அவர் உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் எல்லாம் கடவுள் கிட்ட இருக்கு. அப்புறம் நீங்க எதுக்கு புறப்படுங்க? நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வர தயாரா இருக்கேன். டாக்டர்ஸ் வாங்க. டாக்டர் எனக்கு என்னன்னு சொன்னாருமா? ஒண்ணு இல்ல மாமா, உங்களுக்கு ரத்த கொதிப்பு, ஓய்வெடுத்தா எல்லாம் சரியாயிடும் டாக்டர் சொல்லிட்டாரு. ரத்த கொதிப்புன்னு சொன்னாரா இல்ல புத்துநோயின்னு சொன்னாரா? மாமா நானும் படிச்சு வந்தேம்மா. டாக்டர் சொல்லிதான் என் உடம்புக்கு என்ன நான் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. நான் சந்தேகப்பட்டதையும் டாக்டர் உன்னை தனியா கூப்பிட்டு பேசுனதை வச்சு பார்க்கும்போது என் ரத்தத்துல புத்துநோய் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க அண்ணன்கிட்ட இது ஒண்ணு நான் பிரிச்சேன். என் மக என்னை விட்டு போயிட்டேன். நான் வேற என்ன துரோகம் செஞ்சேன்? எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு. நான் இனிமேல் ஃபேக்டரிக்கு போக முடியாது. ஏற்கனவே பிரச்சனையில் இருக்குமே ஃபேக்டரிய கவனிக்கிறதுக்கு சரியான ஆள் இல்லைன்னா சாப்பிட்டுருவாங்க. பாம்பே ஃபேக்டரியை மூடிட்டு என் மகனை உடனே வர சொல்லு. அவனுக்காக கஷ்டப்பட்டு கட்டின ஃபேக்டரி உன போட்டான். அதனால எத்தனை கோடி நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு கொடுக்கணும் இல்லை. இன்னையில இந்த அருணகிரி டெக்ஸ்டைல்ஸுக்கு அவன் தான் முதலாளி. போய் ஃபோன் பண்ணுமா, ராஜா உடனே வர சொல்லு.